இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கில தூக்கு மேடையில் தூக்கு மேடையில் தூக்கு தண்டனை விதிச்சாச்சு. அப்போது சொன்ன வார்த்தைகள், தூக்கு மேடையில் நின்ற வார்த்தைகள், நான் உனக்கு எதுக்கு கப்பம் செலுத்த வேண்டும், என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா என்று சொல்லும்பொழுது அந்த நம்ம தமிழ் பெண்கள், தமிழ் குலங்கள், அவர்களுடைய வீரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று ஒரு கணம் கண்டிப்பாக இந்த ஒரு படத்திலே ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சிலை, ஒரு கோயில் சிலையிலிருந்து ஒரு பெண்ணாக, ஒரு சிலை, பெண் சிலை பெண்ணாக மாறி ஒரு அம்பை எடுத்துக்கொண்டு ஒரு வீரமாக புறப்படும் போதோ, ஒரு அரண்மனையிலும் கூட இப்படி ஒரு வீரப்பெண்கள் இருந்திருப்பார்கள். அரசுக்கு காவலாக, அரசனுக்கு காவலாக, அந்தப்புறத்துக்கு காவலாக கண்டிப்பாக இருந்து பயிற்சி பெற்ற ஒரு பெண்கள் இருந்திருப்பார்கள் என்பதை இந்த சமயத்தில் நினைவு கொள்ள வேண்டியது. தமிழ் சமுதாயம், தமிழ் வீரப்பெண்கள் அந்த காலத்திலே புலியை மரத்தால் அடித்தார்கள் என்று முரத்தால் அடித்து விரட்டினார்கள் என்ற பழமொழி உண்டு, ஒரு கதை உண்டு. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய தமிழ் மங்கை என்ற ஒரு வரலாறு உண்டு. எனவே இந்த மாதிரி வீரப்பெண்கள் கண்டிப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும். தமிழ் சமுதாயத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் அரண்மனையிலோ ஒரு படையிலோ கூட இருந்திருக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.